வணக்கம் பெற்றோர்களே. மனப்பழக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நம்ம பயிற்சி பற்றியில என்ன பார்க்க போறோம்னா, அந்த காலத்துல நான் படிக்கும்போது இந்த கம்பைன் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு பசங்க கூட எல்லாம் சேர்ந்து படிப்போம். ஆனா அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டா அதாவது பெற்றோர்களோட சூப்பர்விஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய பலருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூமு அவ்வளவுதான், ஆளுன்றதே ரூம்ன்ற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு தனியா அந்த படிக்கிற வசதி உடைய பல குழந்தைகள் இப்போதைக்கு வீடுகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சில வீடுகள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டடி ரூம்னு நான் சொல்லல, ஒரு தனி ஹால், அட்லீஸ்ட் இந்த டிவி சத்தம் இல்லாம ஒரு தனி ஹால், இல்ல வராண்டா, இல்லைன்னா கார் பார்க்கிங் இருக்கும், கார் பார்க்கிங் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் ஷெட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் தனிமையா பசங்க படிக்கிறதுக்காக இருந்ததுன்னா, அந்த மாதிரி பெற்றோர்கள் பெருந்தன்மையோட உங்க பிள்ளையோட படிக்கிற ஒரு 4-5 குழந்தைகள், அந்த மாதிரி படிக்கிற வசதி இல்லாத 4-5 குழந்தைகளை நீங்க உங்க பிள்ளையோட சேர்த்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்கலாம். இதனால உங்க குழந்தைங்களுக்கு 2 நன்மைகள் உண்டு. முதல் நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பைன் ஸ்டடியில இந்த மாதிரி இந்த டீம் எஃபர்ட்ல பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1+1 2 கிடையாதுங்க. 1+1 8 இருக்கும், 1+1 15 கூட இருக்கும். இப்போ கண்டிப்பா 2 கிடையாது, 2க்கு மேலதான் 4 5 6 எப்படி வேணா போல. அந்த டீம் எஃபர்ட் அப்படிதான். நம்ம 1+1 கணக்கே எடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஒரு மல்டிபிள் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குழு, அதாவது டீம் எஃபர்ட்டா படிக்கும் போது உங்க குழந்தையோடைய பலகீனங்கள் இருக்க பாத்தீங்களா, அது அட்வான்டேஜா மாறும். இந்த பலவீனத்தை அவங்க உடைச்சு வெளியே வருவாங்க. இது கரெக்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அதான் சொன்ன மல்டிபிள் பெனிஃபிட் கிடைக்கும் உங்க குழந்தைங்களோட கல்வியில. மல்டிபிள் முன்னேற்றம், டெவலப்மெண்ட், மல்டிபிள் டெவலப்மெண்ட் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல இடம் இருக்கு, ஒரு 4-5 பசங்களையும் நீங்க இது பண்ணிக்கிட்டீங்க, நீங்க உங்க சேஃப்டியும் நீங்க பாத்துக்கலாம். உங்க அந்த குழந்தைங்களுக்கு முதல்லயே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, நம்பர் 1 சண்டை போடக்கூடாது, டைமுக்கு வரணும், சத்தம் போடக்கூடாது ரொம்ப, அந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கலாம். சில குழந்தைகள் அப்படியே இருந்தா கூட ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தன்னை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி இதுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 2 hours ஸ்டடி பீரியட், அது மாதிரி ஒரு டைம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணா, 2 விஷயம் முக்கியமா பண்ணுங்க. பல ஸ்கூல்கள்ல அந்த பேராகிராஃப் ரீடிங்ன்றதே மறந்துட்டாங்க. அப்புறம் இந்த லிசனிங் டெக்னிக், இதையும் மறந்துட்டாங்க. இந்த 2ஐயும் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க என்னன்னா, ஒரு குழந்தை, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைன்ற கணக்கு போட்டு ஒரு பாடத்தை, அதாவது நம்ம பாடம் மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா கணக்கை தவிர்த்து மீதி எல்லா சாப்டரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு 100 பாடம். நமக்கு தேவை 100 நாள், அது போக கணக்கு 125 நாள் வச்சுக்கோங்களேன். 125 நாள்ல நம்ம இந்த எல்லா போர்ஷனையும் நம்ம முடிக்கிறோம். இதுதான் நம்மளோட இந்த டீம் எஃபர்ட்டோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க குழந்தை ஒரு குழந்தை அந்த சப்ஜெக்டை படிக்கும், சாப்டர் நல்லா சத்தம் போட்டு படிக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. பெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி 20 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு பாடத்தை அதுக்கு மேல நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாடத்தை 3ஆ பிரிச்சுக்கிட்டு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள அதை க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் முடித்து அதை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நல்லது. அது நான் எப்படி பின்னாடி யூஸ் ஆகுன்றது நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நீங்க அந்த குழந்தை ரீட் பண்ண, மற்ற குழந்தைங்களாம் கண்ணை மூடிட்டு அதை கேட்க. ஏன் அதை கண்ணை மூடிட்டு கேட்கணும்னா, கண்கள் ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்களை மூடினா மட்டும்தான் உங்களோட இமேஜினரி பவர் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட அதாவது விஷுவல்ஸ், உண்மையான அந்த என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்போட விஷுவல்ஸ் உங்க கண் முன்னாடி, கண்ணுக்கு வெளியே ஓடும். உங்களுக்கு புரியலன்னா, இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, Spotifyல பாட்டு போட்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து கண்ணை மூடினீங்கனாலே அது வரைக்கும் ஒரு வார்த்தைகளாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாட்டு காட்சிகளா உங்களுக்கு மனசுல ஓட ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளோட இமேஜினரி பவர். ஸோ ஒரு விஷுவலா உங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயங்கள் ஏறுதுன்னா அது ரொம்ப நல்லா பதியும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க இந்த சாப்டர் படிக்கிறோம். ஒரு குழந்தை படிக்க, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை படிக்கணும், மாறி தான் படிக்கணும். ஒரு குழந்தை படிக்க, மீதி குழந்தைகள் கண்ணை முடித்து அதை கேட்டு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு செஷன் நல்லா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாடத்தை அந்த 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பேராகிராஃபா டிஸ்கஸ் பண்ணுங்க. அது என்ன தப்பா கூட இருக்கும், பரவாயில்லை, ஆரம்பத்துல தப்பா கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணட்டும், கவலையே கிடையாது. நீங்க தலையிடவே கூடாது.
நீங்க வந்து மாடரேட்டரா மட்டும் இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நீங்க மாடரேட்டரா இருக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு, அதுதான் மாடரேட்டர். அதுதான் எல்லாரும் பேசணும். இது வந்து என்னன்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள வந்து ஒரு அனலிட்டிக்கல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அந்த அனலிட்டிக்கல் டெக்னிக்கை வந்து வளர்க்கும். ரெண்டாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் அது வந்து டெவலப் ஆகும் உங்க குழந்தைங்களுக்கு நடுவில். இது ஒரு மிகப்பெரிய, அதை சொன்னல, மல்டிபிள் டெவலப்மெண்ட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு வரும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தையும் குழந்தைங்க பிச்சு உதருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இதை முடிச்ச உடனே லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜெக்டோட பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஒயிட் போர்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுல எழுதணும். எழுதி எல்லாரும் காப்பி பண்ணிக்கலாம். டெய்லி இந்த இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டீம் எஃபர்ட். நல்லா பாருங்க, ஒரு குழந்தைக்கு வந்து சயின்ஸ் சூப்பரா புரியும், ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் சூப்பரா புரியும், ஒரு குழந்தைக்கு தமிழ் புரியும், ஒரு குழந்தை இங்கிலீஷ் புரியும், ஒரு குழந்தை. ஸோ இந்த டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த அட்வான்டேஜ் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். ஒரு நிச்சயமா அந்த டீம் எஃபர்ட் வந்து 1+1 கிடையாது. 1+1 வந்து 8, 1+1 10. அது மாதிரி பெரிய லெவல்ல வந்து உங்க குழந்தைங்க மல்டிபிள் டெவலப்மெண்ட் இந்த கல்வியில வந்து உங்க குழந்தைங்க அடைவாங்க. இது ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க பெருந்தன்மையோட யாரு அந்த ஃபெசிலிட்டி இருக்கோ, அந்த படிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி படிக்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கோ, அவங்க பெருந்தன்மையோட இந்த 4 குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க விளக்கேற்றி வைக்கலாம். ஜென்மத்துக்கு அந்த குழந்தைங்க உங்களுக்கு மறக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு மிக ஊரார்பட்டி பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ரொம்ப முக்கியமான பழமொழிங்க அதை. நல்லா வந்து தயவு செய்து இதை பண்ணுங்க. என்னோட நம்பர் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 6385046468. நன்றி, வணக்கம்.